தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மாரியம்மன் திருக்கோவில் ஓமகுப்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாரியம்மன் திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேக விழா குடமுழுக்கு விழா நடைபெற இருக்குங்க. அதற்கு முந்தைய நைட்டு பாருங்க லைட் செட்டெல்லாம் வேற லெவலில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னதான் வெளியூரில் இருந்தாலும் சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க, வேற லெவலுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக ஊர் பொதுமக்கள் மத்தியில் அந்த ஐயருங்க பூசாரிங்கெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, அதே அந்த குண்டெல்லாம் போட்டு அந்த நெருப்பு வச்சு அனைத்து ஜோடிகளையும் உட்கார வச்சுட்டு அம்மனுடைய திருக்கோவில் முன்பு பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நம்முடைய மாரியம்மனுடைய ஓமகுப்பம் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் நடைபெற்றது. நம்ம ஊரில் நம்ம அம்மனுக்கு இப்படி செய்த பார்க்கும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மனுடைய திருக்கோயிலை அந்த ஐயருங்க பூசாரிங்க அந்த ஜோடிகள் எல்லாருமே சுற்றி வராங்க. அம்மனுடைய அருளை பெறுவதற்காக ஊர் பொதுமக்களும் கூட சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க நம்முடைய திருக்கோவிலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா திரளான பக்தர்கள் இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்கோவிலுடைய கலசத்து மேல அந்த புனித நீர் நம்முடைய அம்மனுடைய கும்பாபிஷேக புனித நீரை அந்த கலசத்துல இருந்து கீழே எல்லாருக்குமே இறைப்பாங்க. அந்த தண்ணி நம்ம மேல பட்டுச்சா அப்படின்னா எப்படிப்பட்ட தீமை இருந்தாலும் நம்மளை விட்டு ஒழிஞ்சாலும் நம்மளுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு அந்த கலசத்திலிருந்து அந்த தண்ணி எப்படியாவது நம்ம மேலே பற்றணும், நம்ம குழந்தைங்க மேலே பற்றணும், நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஓமகுப்பத்தினுடைய மாரியம்மன் திருக்கோவில் அடியில் நின்றுட்டு இருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிரௌட் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. எல்லாருமே அந்த புனித நீருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த புனித நீருக்காக காத்திருக்காங்க. உச்சி வெயிலுங்க, வேற அளவு வெயில், செம்ம வெயில் இருந்தாலும் கூட அம்மனுடைய அருளை பெற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ப்பது மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து வித மக்களும் பார்த்தீங்கன்னா அம்மனினுடைய அருளுக்காக காத்திருக்காங்க. சரி, ஓகே, நம்ம சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். ஆல்ரெடி எல்லாம் கும்பாபிஷேகம் முடிச்சு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களின் மீது புனித நீரை அழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம மேலே போய் கலசத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்முடைய திருக்கோவில் மேலே ஏறி அங்கே பாருங்க, கீழே பாருங்க, எல்லாம் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கு. சரி வாங்க நம்ம மேலே போகலாம் வாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே இருப்போம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. மேலே போக 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 அந்த கால் ஆட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஹைட்டாக ஒரு ஃபீலாக வந்துச்சு. அந்த விவேக் ஒரு படத்தில் கோவிந்தா 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 அப்படின்னு வர இல்லையா, அது மாதிரி தான் கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் கூட நம்முடைய அம்மன் மாரியம்மன் பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு கையில் மொபைலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தைரியமாக இருக்கு. அங்கே பாருங்க அம்மனுடைய அந்த லுக்கு பார்த்தீங்களா, தெளிவாக இருக்க முடியல. சரி வாங்க அப்படியே மேலே போய் நம்முடைய கலசத்தினுடைய இதை பார்க்கலாம். செம்ம குரூப் சப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பேக்ரவுண்டில் ஏலகிரி மலை, பின்னாடி அந்த இதை பாருங்கள், ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குது. மேலே ஏறி நின்று கீழே பார்க்கும்போது காலில் நடுங்க ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த கலசம் தாங்க, இந்த கலசத்துடைய அது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோபுரத்தின் மேலே இருக்க கலசம் எவ்வளவு அழகோ அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த டைலாக் கண்டிப்பாக எங்கள் பொருத்தமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு மேலே இந்த கலசம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளும் அப்படியே நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதை பார்க்கலாம். இப்போ பாருங்க எல்லாரும் ஒரு வருஷம் மேலே நின்று அம்மனுடைய கலசத்தை கும்பிட்டு அந்த சூரிய பகவானை வழிபட்டு அப்படியே போறாங்க. கீழே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்களேன். கை காலெல்லாம் கீழேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டாக ஒன்றும் தெரியலைங்க. மேலே கீழே பார்க்கும்போது தான் காலை ஆட ஆரம்பிச்சு. சுற்றி பாருங்கள், நம்ம ஊரில் உடைய அந்த நேச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலகிரி மலை, தென்னந்தோப்பு, அவ்வளோ சூப்பரான ஊருங்க, பீஸ்ஃபுல்லான ஊருங்க. நம்ம ஊர் நமக்கு ஏற்று அது எல்லாருக்கும் அவங்க ஊர் மேலே அவ்வளோ அளப்பரிய ஒரு பற்று இருக்கும் இல்லையா. நமக்கு நம்ம ஊர் தான்பா ஃபஸ்ட்டு, வேற லெவல். மேலே ஏறி அம்மனினுடைய திருக்கோயில் மேலே அந்த கலசத்துக்கு அருகே நின்று ஊரை சுற்றி பார்க்கறது சுகம் இருக்குது. இந்த சுகம் எங்கப்பா கிடைக்க போகுது, வேற லெவல் இருந்துச்சுங்க. அட போடா லீவ் போட்டு என்னன்னாலும் சரி நம்முடைய அம்மனுடைய பாதத்தை எப்படியா பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரளான பக்தர்கள் அங்கே பாருங்கள். கீழே இங்கேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே தெரியுதா உங்களுக்கு, அன்னதானம் வழங்கி கொண்டிருக்காங்க. நம்ம பேக் சைட்லேருந்து நம்முடைய கலசத்தினுடைய வியூ பார்த்துட்ருக்கோம். சரி வாங்க அப்படியே சுற்றி பாருங்கள். அந்த மேலே மேகங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மேலே லுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம. கீழே இறங்கி போகிறதுக்கே மனசு இல்லை, என்ன பண்ணுறது. மேலே கீழே பார்த்தா கால் நடுங்க ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி பாருங்கள் அப்படியே லுக்கு செம்மையாக இருக்குது. கும்பாபிஷேகம் நம்ம ஊரில் திருவிழா மாதிரி வேற லெவல் நடத்தினாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் அவ்வளோ இன்னும் 2 மாதத்துல திருவிழா வேறு நடக்க போகுது. வேற மாதிரிங்க.
நம்ம ஊர் நம்ம கெத்து தான். பார்க்குறதுக்கே செம்ம ஒரு வைப்பாக இருந்துச்சு. கீழே கட்டு விட்டெல்லாம் பசங்களாம் வேறு லெவல் போட்டிருந்தாங்க. சரி வாங்க அப்படியே இறங்கி அடுத்து நம்முடைய விநாயகர் பெருமானுடைய திருக்கோயில் மேலே கோபுரத்துக்கு மேலே போகலாம். அங்கேயும் வந்து கலசம் ரெடி பண்ணி அங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. அவரையும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அம்மன் கோவிலுக்கு நியர்லே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுடைய திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. நம்முடைய கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மனுக்கு வந்து அமாவாசை வந்து பூஜை பண்ணுவாங்க. அமாவாசைக்கு அந்த அந்த பூஜாரி சார்பில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாக்கு சொல்லுவாங்க. அதில் அந்த குழந்தை இல்லாத இருக்காங்க இல்லையா, குழந்தை வரம் வந்து கிடைக்கல, ரொம்ப நாட்கள் மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்க இங்கே ஒரு டைம் அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போனாங்க அப்படின்னா உடனடியாக வந்து அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இங்கே பாருங்க விநாயகர் பெருமானுடைய திருக்கோயில் மேல் இருக்கக்கூடிய கலசத்தின் அழகை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கலசத்தை பார்த்தோன்னே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அங்கே பாருங்க அவ்வளோதான் மேலே முடிச்சுட்டு நம்ம கீழே வந்துடும். கீழே வந்து குண்டெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த டைம் தான் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க குண்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் எரிஞ்சு முடிச்சு. இந்த அழகிய பாருங்கப்பா, இந்த மாரியம்மனுடைய ஏஞ்சல் தேவதை, இந்த ஊரினுடைய தேவதை இவங்க தான்ப்பா. அந்த அழகை பார்த்தீங்கன்னா அந்த அழகு முகம் எப்படி இருக்க பாருங்க, விட்டு போகிறதுக்கே மனசு வரல. என்ன பண்ணுறது, நம்முடைய அம்மன் ஊர் மக்களை வந்து அவ்வளோ இதாக வந்து பார்த்துக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் அம்மா அழகான ஒரு சாந்தமான முகத்தை பார்த்தோமா. அடுத்து அம்மா வந்து கோவப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க டென்ஷனானா எப்படி இருக்கும், அவங்களுக்கு இன்னொரு முகமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான முகம், அப்படி முகம் செவந்த முகமாக ஒரு முகத்தை வந்து அம்மனுடைய இதை வந்து பார்க்கலாம். சாந்தமாகவும் இருப்பாங்க, இது மாதிரி ஒரு டெரராகவும் இருப்பாங்க. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, அது மாதிரி தான் நம்முடைய ஓமபுரத்தினுடைய மாரியம்மனுடைய இதுதான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்கோவிலுக்கு காணிக்கை அளிப்பவர்கள் அளித்து கொண்டிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி வந்து மக்கள் க்ரௌடு வந்து அதிகமாக இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால அப்படியே போய்ட்டு அங்கே பாருங்கள் பின்னாடி வந்து அன்னதானம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குங்க. நம்முடைய மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக வந்த பக்தர்களுக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. எப்படியோ இன்னைக்கு நம்ம ஊரில் வந்துட்டு நம்முடைய அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பார்க்கறது பாக்கியம் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப இதுவாக இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், வேற லெவல் கும்பாபிஷேகம் தான் இது.